எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனம். அந்த 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு. ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோர்வு. ஆத்துமாவிலே சோர்வு. ஆத்துமால சோர்வு என்றால் சோர்வுல 2-3 டைப் இருக்குது. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் சோர்வு. அது நம்ம நிறைய வேலை செஞ்சாலோ, ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணினாலோ, இரவிலே ரொம்ப நேரம் கண் விழித்திருந்தாலோ நம்முடைய சரீரத்துல ஒரு சோர்வு வரும். அது கொஞ்ச நேரம் அப்படி படுத்து எந்திரிக்கணும், அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும். அது நம்முடைய சரீரத்தை இளைப்பாற்றி கொள்ள வேண்டும். அது வேற. அது அவ்வளவு ஆபத்தானது இல்லை. இன்னொன்னு இருக்கு, மனச்சோர்வு என்பது இருதயத்துல நம்முடைய நினைவுகள்ல வருகிற ஒரு சோர்வு.